இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்று சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை பெரிதான விசுவாசம், கிரேட் ஃபெய்த். அதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கானானிய ஸ்திரியை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது. விசுவாசம் பெரிது என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, சில நபர்களிடத்துல நம் என்ன உதவி கேட்டாலும் சில பேர் செய்யவே மாட்டாங்கன்னு தெரியும். தெரிந்தால் கூட என்ன செய்வோம்? உதவி கிடைத்து விடாதா என்று சொல்லி என்ன செய்யலாம்? நீங்க ஒருவேளை நம்புவீங்க. இல்லை என்றால் ஒரு நடக்க முடியாத செயலை, இல்லை நமக்கு எந்த விதத்திலுமே சூழ்நிலை கை கொடுக்காத நிலையில் கூட நடந்து விடுமா அப்படின்னு என்னைக்காவது ஏங்குகிற ஒரு காரியம்தான் இந்த பெரிதான விசுவாசம். அப்படிதான் இந்த சகோதரிக்கு இயேசு கிட்ட வருகிற போது அவங்க உதவி கேட்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்யல? எல்லோருக்காக தான் அவர் வந்தாரு. ஆனாலும் கானானிய ஸ்திரீ இடத்துல என்ன செய்யவில்லை? அந்த உதவி என்ன செய்யல? முதன்மையானதாக வரவில்லை. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்ய முடியும். அப்போ ஒருத்தர் ஒரு காரியத்தை நடந்துடும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எப்போ அவங்க நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அப்போதான் பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும். அதுதான் பெரிதான விசுவாசம். சாதாரண விசுவாசம் என்பது ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இல்லைன்னா இது எப்படியாவது நடந்துடும் அப்படின்றது. ஆனால் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இனிமேல் நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கான சாதகமான சூழ்நிலையே வராது அப்படி எண்ணப்படுகிற நிலையில கூட நீங்கள் பொறுமையோடு தாழ்மையோடு அது நடக்கும் வரை போராடுகிறீர்களே, அதுதான் என்னது? பெரிதான விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த சகோதரி அப்படிதான் தன் மகளுக்கு சுகத்திற்காக போராடுகிறாள். தேவனிடத்திலே தாழ்மையோடு பொறுமையோடு என்ன செய்கிறார்? கேட்கிறாள். அந்த விசுவாசத்தை கண்டுதான் இயேசு சொல்லுகிறார், சிறியே, உன் விசுவாசம் பெரிது. அப்போ இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த பெரிதான விசுவாசம் இல்லாததுனாலதான் கொஞ்ச நாட்களிலே நடக்காமல் போய்விட்ட பிறகு சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போய் நடக்கவில்லைன்னு சொல்லி உலகத்தின் மத்தியிலோ மற்றவர்களிலே தலைகுனிய வேண்டிய நிலை இருக்கிறது. நாம் ஜெயிக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடி தேவன் நமக்கு செய்யும் வரை. நமக்கு தகுதி இல்லை, செய்ய அளவுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு மனம் இறங்க வேண்டுமானால் அவர் செய்யற வரைக்கும் நாம் தாழ்மையோடு அவரிடம் என்ன செய்யணும்? போராடுகிற பொழுது நமக்காக என்ன செய்வார்? அவர் உதவி செய்வார். யாக்கோபு அப்படியா என்ன செய்யறாரு? போராடுகிறார். போராடி என்ன செய்யறார்? வெற்றி காணுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நமக்கு பெரிதான விசுவாசம் தேவை. ஏனென்றால் நாம் பாவம் செய்கிறோம். கானானிய ஸ்திரியை போல செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலையிலே வாழ்கிறோம். ஆனாலும் தேவனிடத்துல நாம் இரக்கத்தை கேட்டால் செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால நாமும் இந்த சகோதரியை போல இந்த நாட்களிலே தகுதி நமக்கு இல்லாவிட்டாலும் தேவன் மீதான நம்பிக்கையில நீங்க தொடர்ந்து செய்வார் என்கிற விசுவாசத்திலே அவரிடத்துல பொறுமையாய் நீங்கள் போராடுகிற பொழுது, உங்கள் ஜபத்துல நீங்கள் காத்திருக்கிற பொழுது, நிச்சயமாய் இந்த சகோதரிகளுக்கு செய்தவர் உனக்கு என்ன செய்வார்? நிச்சயம் செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதுதான் இந்த பெரிதான விசுவாசத்தை குறித்து இந்த சகோதரி சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர்களுக்கு சாதாரணமாக அற்புதம் நடக்கவில்லை. இவர்கள் தேவனோடு இயேசுவோடு போராடினார்கள். தாழ்மையாய் பொறுமையாக, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், என் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி என்ன செய்தாங்க? அவங்க தாழ்மை ஆண்டவரை கேட்டது நிமித்தமாக எவ்வளவு இருந்தாலும் போகவே இல்லையே. அப்போ நம்ம மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறார்கள். செய்ய மாட்டேன் என்று சொன்னால் கூட என்ன செய்யறாங்க? கேட்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்தாங்க? தேவனோடு விசுவாசம் வைத்தார்கள். அதை பார்த்துதான் தேவன் என்ன செய்தாரு? இந்த சகோதரிய மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் சரி, அவரிடத்துல கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலும் பல பல வகைகளை பாவத்தினாலும் துணிகரத்தினாலும் நாம் வாழ்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? நாம் அவரிடத்துல தாழ்மையாக பொறுமையாக போராடும் போது தகுதி இல்லாத நம் மீது அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக இரக்கம் செய்ய, அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அதற்கு தேவை கோபம் அல்ல, கர்வம் அல்ல, பெருமை அல்ல. ஆண்டவர் நீங்க செய்யலையா, நான் தேட மாட்டேன்ங்கிறது இல்ல. நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரை தேவனோடு நாம் என்ன செய்யணும்?
பொறுமையா அவர் செய்யற வரைக்கும் நம்ம அதிகாரமா கேட்க தகுதி இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும்? ரொம்ப பொறுமையா அவரிடத்துல நடக்கிற வரை என்ன செய்யணும்? பொறுமையா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுகிற பொழுது நிச்சயமாய் இந்த சகோதரிக்கு செய்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அது போல ஒரு நடந்த ஒரு நிகழ்வு தான் மத்தேயு சுவிசேஷம் அதிலே 15வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து இப்படியா சொல்லப்படுகிற 32லிருந்து 38 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது பாருங்கள். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார். ஆண்டவர் இங்கே வனாந்திரத்திலே தேவனிடத்திலே என்ன செய்யறாங்க? காத்திருந்து அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். அவர்கள் போகும்போது என்ன ஆகுது? பசி உண்டாகும். நடுவழியிலே அவர்கள் நடந்து போகும்போது சோர்ந்து போவாங்க என்பதற்காக அவர்கள் ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தையும் சொன்னாரு. மாம்சத்திலே அவர்களுக்கு என்ன வேணும்? பலனை உண்டாக்க வேண்டும் என்று, நம்மால் முடிந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போ சீசர் இடத்துல கேட்கிற, என்ன வைத்திருக்கிறீர்கள் இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு போது அவங்க சொல்லுகிறது 7 அப்பங்களும் சிறு மீன்களும் இருக்கிறதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த அப்பங்களும் மீன்களும் காணிக்கை வாங்குவதற்கான முக்கிய குறிக்கோள் கிடையாது. இது தேவ பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவனால் என்ன செய்ய முடியும்? வழிநடத்த முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும் என்பதை விசுவாசத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார். அதனாலதான் இது 2வது முறையில் வருகிற 7 அப்பங்களும் சிறு மீன்களும் இருக்கிறதை அவர் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன செய்யறாங்க? அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அப்போ ஆண்டவர் அந்த 7 அப்பங்களை என்ன செய்யறாரு? எடுத்து சோத்திரம் பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக ஜெபம் செய்து அதற்கு பிறகு அவர் பிட்டு என்ன செய்யறார்? ஜனங்களுக்கு வரிசையின் கிரயமாக கொடுக்கிறார். அப்படி அவர்கள் கொடுக்கும் போது பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். அப்போ எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவிலே அளக்கப்படும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான். 7 அப்பங்கள் இருந்தது. அதே போல என்ன செய்தாங்க? 7 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை என்பதுதான் இந்த பெரிதான விசுவாசத்திற்கான ஒரு அற்புதமாக இது காட்டப்படுகிறது. ஏன்னா 5000 பேர் என்ன, அங்க ஏற்கனவே 5 அப்பம் 2 மீனிலே 5000 பேர், இங்க 7 அப்பம் சிறு மீன்களிலே 4000 பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர சாப்பிட்ட புருஷன் 4000. அப்ப என்னது? பெண்கள் இல்லாம பிள்ளைகள் இல்லாம ஆண்கள் மட்டும் சாப்பிட்டது எத்தனை? 4000 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் அப்பங்களை வைத்து கொஞ்சம் மீன்களை வைத்து இத்தனை 1000 பேருக்கு தேவனால் போஷிக்க கூடுமானால் நம்முடைய குடும்பத்தை போஷிக்க அவரால முடியும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளையும் ஊழியங்களையும் அவரை நம்பி சார்ந்து வர எத்தனை ஏழை எளிய மக்களையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவரால் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும் என்கிற விசுவாசம்தான் பெரிதானதாய் இங்கே பார்க்கப்படுகிறது. அப்போ நமக்கு இன்றைக்கு தேவைப்படுவது என்னது? இந்த பெரிதான விசுவாசம். இந்த காலகட்டத்திலே நம்ம வேலை சம்பாதிப்போம், நிறைய காரியங்களிலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தவறு கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் செய்து கூட ஏழைகளால முன்னேற முடியல, உண்மையான தேவ பிள்ளைகளால முன்னேற முடியல, உண்மையா ஊழியம் செய்கிறவர்களால முன்னேற முடியல, உண்மையா ஜெபிக்கிறவர்களால முன்னேற முடியல. ஏனென்றால் உலகத்துல அவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயம் செய்கிறவர்கள் பெருகுவதனாலே அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க? தவறான வழியிலே பெற்றுக்கொள்கிறார்கள். தேவ பிள்ளைகளோ ஏமாற்றம் அடைகிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் ஏன் அதை இழந்து போகிறோம் என்று சொன்னா, இன்றைக்கு உலக மக்களை விட நம்முடைய சாட்சிகள் இன்றைக்கு சரியில்லாமல் போகிறது. அவர்கள் உழைப்பு கூட நம்ம இடத்துல இல்லை. அவர்கள் உலகத்தின் கிரிகளை நம்புவது கூட நம் தேவன் மீது என்ன இல்ல, நம்பிக்கையும் விசுவாசம் வைப்பது கிடையாது. அதனாலதான் நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கும் தோற்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்னதுதான், இந்த கானானிய சகோதரிகளுக்கு சொன்னது போல அவங்களுக்கு தகுதி இல்லை அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் தேவனோடு தாழ்மையாக இருந்து பொறுமையாக இருந்து போராடி என்ன செய்தார்கள்?
தன் மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்டது போல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை போல நாமும் இன்னைக்கு அவரிடத்துல தைரியமாய் கேட்க என்ன இல்ல, தகுதியற்றவர்கள் தான். எந்த அளவுக்கு நாம் உண்மையாய் வாழ்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறோம், எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறோம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதனால நான் அவர்கிட்ட நாம் எப்படிதான் கேட்கணும், ஆண்டவரே நான் பாவியான பிள்ளைதான், ஆனாலும் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு இரக்கம் செய்யும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், என் வாழ்க்கை மாறுவதற்கு, என் குடும்பம் சீர்பொருந்துவதற்கு, என் ஊழியத்தில் எழுப்புதல் வருவதற்கு எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும் போது அவர் நீதியினாலே நம்ம என்ன செய்வாரு, நீதிமானாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆனா நமக்குள்ள எவ்வளவு கோபங்களும் கர்வங்களும் அவர் செய்யலையா, எனக்கு உயர்த்தவில்லையா, கோபத்தோடு என்ன செய்திருவீங்க, அவரை விட்டு விலகி போகிறீர்கள். தகுதி இருக்கிறதா நமக்கு அந்த மாதிரி தைரியமாய் பேசுவதற்கு? தகுதி இல்லை. அவரை உண்மையா நம்புறோமா, உண்மையா அவர் சொன்ன வழியில் நடக்கிறோமா? இல்லையே. ஜபிக்கும் போதுதான் அது வருது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம், உலகத்திலே தான் போய் உலக மக்களை போலதான் துணிகரமாக இருக்கிறோம். அதனாலதான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் தேவனிடம் சேரும் பொழுது இந்த ஸ்திரியை போல என்ன செய்யணும், பொறுமையோடு நிதானத்தோடு தாழ்மையோடு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பா எனக்கு மனம் இறங்கும், நான் உம்மை நம்புகிறேன், உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் என்று இயேசுவே எனக்கு என்ன செய்யுங்க, பர்திமை குருடனை போல நீங்கள் என்ன செய்யணும் கேட்கிற போது தேவன் என்ன செய்வார், உங்களுக்காக நிச்சயம் இரக்கம் செய்வார். நிச்சயம். ஏன்னா அவர் நமக்கு செய்யதான் வந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பெருமைகளும் நம்முடைய தவறுகளும் தான் தடையா இருக்கிற, தகுதியற்றவர்களாக மாற்றுகிறது. நீ மாத்திரம் தாழ்மைப்பட்டால், தேவனை உண்மையாய் விசுவாசித்தால், அது நடக்கிற வரைக்கும் தேவனோடு நீ பொறுமையாய் போராடினால் உனக்கான அற்புதங்கள் நிச்சயம் இன்றைக்கும் நடக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதா. அதனால நீங்கள் இந்த நாளிலே இந்த பெரிதான விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். தேவையில்லாத வைராக்கியங்களை கோபங்களை விட்டுட்டு ஆண்டவர் முன்பாக தாழ்மைப்பட்டு நல்லா ஜெபிக்கும் போது அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அப்போ மனம் திரும்புபவர்களுக்கே இவ்வளவு செய்யும் பொழுது மனம் திரும்பி வாழ்கிறவர்களுக்கு எவ்வளவாய் தேவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களை உயர்த்தவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 7 மீன்களை என்ன செய்திருக்கிறார், 7 அப்பங்களை சிறு மீன்களை வைத்து 4000 பேரை போஷித்தவர். நம்முடைய சாதாரணமான இந்த சின்ன குடும்பத்தை, ஊழியங்களை, மக்களை காக்க அவர் நிச்சயம் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், அவருடைய மகிமையை நிச்சயம் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு தேவையானது சாதாரணமான விசுவாசம் அல்ல, பெரிதான விசுவாசம் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தவறுகள் அதிகமாக இருக்கிறபடினாலே அவர் நம் மீது இரக்கம் செய்யாதபடி நம்முடைய பாவங்கள் தடுக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் அவரிடத்துல என்ன செய்யணும், கிருபையை கேட்டு நாம் மனம் திரும்பும் போது அவருடைய இரங்கத்துல நாம் தாழ்மைப்படும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வார், தகுதி இல்லை என்றாலும் அவர் நமக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால இந்த காலகட்டத்திலே தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து இன்றிலிருந்து என்ன செய்யுங்கள், சாதாரண விசுவாசத்துல இல்ல, உங்களுக்கு நடக்குமுறை தேவனோடு தாழ்மையாக பொறுமையாட என்ன செய்ய நடக்குமுறை என்ன செய்ய போராடுகிற பெரிதான விசுவாசத்தோடு செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் என்ன செய்யும், அற்புதம் நடக்கும். அதனால உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆமேன்.